தைத்திருநாள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில பண வசதிகளை பெருக்கக்கூடிய நாள்மா. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னாங்க பாருங்க. அந்த உழுது விவசாயம் செய்து அதனால் வரக்கூடிய வருமானத்தினால் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடியதுதான் தமிழர் திருநாள், தைப்பொங்கல் திருநாள். அதனுடைய எச்சமாக தொடர்ச்சியாகத்தான் நகரங்களிலும் நம்ம மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம். நாமெல்லாம் தமிழர்கள் மகிழ்ச்சியாக தைத்திருநாளை கொண்டாடுகிறோம். இந்த தைத்திருநாளில் செல்வ செழிப்பு நம்ம வாழ்க்கையில் வரணும் அப்படின்னா இன்றைக்கு அந்த பொங்கல் வைத்து கொண்டாடுகிறோம் பாருங்க. காலையில் 9 to 10 மணி வரை சுக்கிர ஓரை. சுக்கிரன் தான் செல்வத்தை தரக்கூடிய கிரகம், உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த சுக்கிர ஓரையில் காலையில் 9 to 10 மணிக்குள்ளே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது என்பது அற்புதமான நல்ல பலன்களை தரும். நீங்கள் ரொம்ப ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. கூரைப்பூ அப்படிங்கிறாங்களே, இது என்ன அப்படின்னு கேட்டீங்க. பழைய காலங்களில் நம்முடைய இல்லங்கள் வீடுகள் எல்லாம் கூரை வீடுகளாக இருந்தன. அப்போ அந்த கூரை வீட்டில் மேலே பூக்களை சொருகி தான் அந்த பொங்கல் திருநாளை கொண்டாட ஆரம்பிப்பாங்க. மாவலை இருக்கு பாருங்க, மாவலை, வேப்பம் இலை, ஆவாரம்பூ. ஆவாரை பூ அருகில் இருக்க சாவாரை கண்டாரோன்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில். ஆவாரம்பூ அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அந்த ஆவாரம்பூ, தும்பைப்பூ, இதையெல்லாம் சேர்த்து வீட்டு கூரையில சொருகி வைப்பாங்க. இந்த பூக்களை வைத்து விட்டுத்தான் பிறகு இது காப்பு கட்டுறதுன்னு பேர். எப்படி திருக்கோயில்களில் காப்பு கட்டிட்டு விழாக்களை தொடங்குகிறார்களோ அதே மாதிரி அது போகி அன்றைக்கே இது செய்திருக்கணும். இதை அப்படி செய்ய மறந்தவர்கள் இன்றைக்கு செய்யலாம். பலருக்கு அது தெரியாம இருக்கலாம். அப்படி தெரியாதவர்கள் இன்றைக்கு செய்யலாம். இந்த காப்பு கட்டித்தான் இன்னைக்கு அந்த பொங்கல் திருநாளை கொண்டாடணும். தீய சக்திகள் வீட்டுக்குள்ள வராது, பாசிட்டிவ் எனர்ஜி பரவும், தெய்வ அருள் பரவும். அதற்காகத்தான் இந்த கூரைப்பூ வைக்கிறது. அப்படி வைத்து விட்டு, அதாவது வேப்ப இலை இருக்கணும், அதில் மாவிலை இருக்கணும், தும்பைப்பூ இருக்கணும், ஆவாரம்பூ, இதெல்லாம் முக்கியம். இந்த பூக்களை வைத்து சொருகி வைத்து விட்டு தான், கூரையிலே சொருகி வைத்து விட்டு, நம்ம வீட்டுடைய நிலைவாசலை சொருகி வைத்து விட்டு தான் பிறகு இந்த காப்பு கட்டி விட்டுட்டு தான் இன்றைக்கு பொங்கலை தொடங்கணும். இந்த பொங்கல் உங்கள் அத்தனை பேர் வாழ்க்கையிலும் ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்க எல்லாம் வல்ல இந்த இறைவன் அனுக்கிரகம் பண்ண போறான். ரொம்ப அற்புதமாக இந்த பொங்கல் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.